உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தல் நெருங்க பரபரப்பான சூழ்நிலையை எட்டி இருக்குது. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, புதிதாக கட்சி தொடங்கினவங்க, ஏற்கனவே தங்களோட கொள்கை நிலைப்பாடுகள் மூலமா கூட்டணி அமைச்சவங்க, எப்போதுமே தனித்தே நிற்போம்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் பேசும் கட்சிகள்னு எல்லாரும் மக்களை நோக்கி ஓட தொடங்கிட்டாங்க. ஆனா இன்னும் 2 பேரு தங்களோட ஓட்டத்தை இதுவரை ஆரம்பிக்காம இருக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். அது வேற யாரும் இல்லைங்க, டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த லிஸ்ட்ல நம்ம சசிகலா அவர்களையும் சேர்த்திருந்தோம். ஆனா அவங்க தேர்தல் அரசியல்ல இதுவரைக்கும் நேரடியாக ஈடுபடாததுனால அவங்கள இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம தவிர்த்துருவோம். ஆனா டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை எதிர்ப்பதிலேயும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், சொல்ல போனா அதிமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட மட்டும்தான் செயல்படுறதா இப்போ அரசியல் விமர்சகர்களாலையும் மக்களாலையும் பார்க்கப்படுது. இது எந்த மாதிரியான அரசியல் எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கும்? அவர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா தென் மாவட்ட மக்கள், அதோட அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள், அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களுடைய கட்சி அனுதாபிகளை இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கறதுக்காக தான் இந்த காணொலி. இந்த காணொலி நம்ம பேசி முடிக்கும் போது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களுக்கும் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அந்த வருத்தம் உங்கள் தலைவர்களை நோக்கி கேள்வி கேட்பதாக அமையணும். அப்போதுதான் நீங்கள் இன்னும் மோசமான நிலைமையை எட்டாமல் இருப்பதற்கான வழிகள் பிறக்கும். அதை விட்டுட்டு யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எதிர்காலமானது ஒரு இருண்ட காலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசியல்ல வெற்றி அப்படிங்கிறது மக்கள் மன்றத்துல தான் தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் அனைத்து கட்சிகளுமே மக்களை சந்திக்கிறதுலையும் மக்களோட குறைகளை கேட்கறதுலையும் அவங்க மத்தியில உரையாற்றுறதையும் ஒரு முக்கியமான வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு பிரதான ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக மக்களுடைய குறைகளை கேட்கிறது, மாவட்டம் தோறும் ஒன்றியம் தோறும் மக்கள் குறைகேட்பு கூட்டங்களை நடத்துறது, அரசு அதிகாரிகள் மூலமா மக்களோட குறைகளை தீர்க்கிறது, தங்கள் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் மூலமா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் சிறப்பு கவனங்களை செலுத்தி அங்க உள்ள குறைகளை கேட்கறது, மக்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்யறது தங்களோட தேர்தல் பிரச்சாரங்களை இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா தமிழகத்தோட 2வது பெரிய கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடிய அதிமுக அதோட தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தமிழகம் எங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம்ங்கிறத மேற்கொண்டுட்டு வருது. தினம் தினம் ஹெட்லைன்ஸ் நியூஸ் வார அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இவ்வளவு வேலைகளையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய கடினமான நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மக்களை சந்திக்கிறதோட அவசியம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ புதிதாக கட்சி ஆரம்பிச்ச விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவரும் தன்னோட சுற்றுப்பயண அறிக்கைகளை வெளியிட்டுட்டாரு. அதே மாதிரி ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தன்னோட பிரச்சார வியூகத்தை மாத்திக்கிட்டார். ஏன்னா விஜய் வருகையினால தன்னுடைய வாக்குகள் பறிக்கப்படும் அப்படிங்கிறதுனால நார்மலா அவர் பேசக்கூடிய கொள்கைகளை தாண்டி மரங்களின் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, கால்நடைகளுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொண்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் தங்களுடைய பயணங்களை தொடங்குறதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டாங்க. அதுல தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில பயணத்தை தொடங்கி போய்கிட்டு இருக்காங்க. பாமக உட்கட்சி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதுனால அன்புமணியோட மக்களை சந்திக்கிற நடைபயணம்ங்கிறது கொஞ்சம் தடங்கள்ல இருக்குது. அதே மாதிரி தேசிய கட்சியான பாஜகவும் தமிழகத்துல காலூன்றணும்னு நினைக்குது. அதனால இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் எல்லா பகுதிகளிலும் போய் தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அரசியல் களம் மாறி இருக்கிறதுனால பிஜேபியோட தற்போதைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு பிறகு தேசிய தலைமைகளை அமித்ஷா, மோடி மற்றும் ஜனாதிபதி அவர்களை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி கூட்டிட்டு வர்றது, பூத் முகவர்கள் மாநாடு போடுறது, அதே மாதிரி ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்களையும் சந்திக்கிறது, தன்னோட கட்சியை பலப்படுத்துறதுன்னு அதற்கு தேவையான வேலைகளை தொடங்கிட்டு இருக்காங்க. விரைவில் அவர்களும் மக்களை சந்திக்கிறதுக்கான பயணத்தை தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இதுவரை டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும்
தமிழ்நாடு மக்களை மட்டுமில்ல, தங்களோட செல்வாக்கு நிறைஞ்சதா சொல்லப்படக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 60 முதல் 100 தொகுதிகளில் கவனம் செலுத்துறத கூட அவங்க முறையா பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்க மத்தியில மட்டும் இல்லாம அவங்கள நம்பி இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்கள்கிட்டையும் இருக்குது. இந்த பரபரப்பான அரசியல் களத்துக்கு மத்தியில அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய திசை வேற பக்கமா திரும்புறதா எல்லாராலையும் சொல்லப்படுது. எடப்பாடி மட்டும்தான் ஒற்றை எதிரியா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எழும்புது. அதாவது அரசியல்ல எப்போதுமே ஒரே ஒரு எதிரியை மட்டும் குறிக்கோளா வச்சு பயணிச்சோம் அப்படின்னா அதில் நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா அரசியல் களம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும், மக்களுடைய மனநிலைமையும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மக்களுக்கான பிரச்சனைகள் தினம் தினம் வேறு வேறு வடிவங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு தலைவரை தான் மக்கள் விரும்புவாங்க. அதுக்கு தீர்வு கிடைக்குதோ கிடைக்கலையோ தங்கள் பக்கம் இந்த தலைவர் நிக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வரணும். அந்த வகையில இவங்க 2 பேரும் அந்த மாதிரி செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இவர்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றம் சாட்டுறது, சமீபத்துல பாஜகவோட தமிழக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களை குற்றம் சாட்டுறது, அதிமுக உட்கட்சி விவகாரங்களை பத்தி பேசுறது, இவங்க அதிமுகல இவங்களை சேர்த்துக்கிறது பற்றியான கருத்துக்களை பேசுறது, இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்புகள், கட்சி அலுவலக மீட்டிங்கு, அதே மாதிரி நீதிமன்ற வாசல்கள்ல இவங்க தொடர்ந்து ஏறி இறங்குறது, இது மாதிரியான செயல்பாடுகள் மூலமா மட்டும்தான் மக்கள் இவங்களை கவனிக்கிறாங்களே தவிர மற்றபடி மக்களுக்காக இவங்க குரல் கொடுக்கறாங்க அப்படின்னு மக்கள் மெச்சும்படியான எந்த ஒரு வேலைகளையும் இவங்க பண்ணல அப்படிங்கிறது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பிற தலைவர்கள் எல்லாருமே கிராமம் கிராமமா நகரம் நகரமா சென்று மக்களை தினம் தினம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சிகளையாவது பண்றாங்க ஒரு சிலர். ஆனா இவங்க அந்த மாதிரியான எந்த முன்னெடுப்புகளையும் செய்யல. குறைந்தபட்சம் தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு பூத் கமிட்டி போடுறது, கட்சியை பலப்படுத்துறது, கிராம ஒன்றிய லெவல்ல கட்சியை வளர்க்கறதுக்கான வேலைகளை கூட இவங்க தொடங்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு இவங்க தேர்தல் நேரத்துல மட்டும் நம்ம ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டி போடலாம் அப்படின்னு நினைச்சா இவங்களுடைய பலம், இவங்களுடைய வெற்றி, இவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான நேரடி மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது இவர்கள் இருவருக்கும் இடையே குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் பரவலா பேசப்படுது. அதிகபட்சம் போனா தலைவர்களுடைய பிறந்த நாள் அல்லது நினைவு நாட்கள்ல இவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, மக்களை அந்த கூட்டத்துக்கு நடுவே பாக்குறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் இருக்குதே தவிர மக்களுடைய குறைகளை சந்திக்கிறதோ இல்ல பிரச்சாரங்களை மேற்கொள்றதோ இவங்கிட்ட அறவே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்குது. இவர்கள் நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களோட மனநிலையை பற்றி அவங்க 2 பேருடைய ஆதரவாளர்கிட்டையும் கேட்கும்போது, எங்களுடைய தலைவர்களும் மக்களை சந்திச்சு மக்கள் கிட்ட நேரடியான குறைகளை கேட்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் நீண்ட நாட்களா இருக்குது. ஆனா அதை இவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியாம நாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம கேட்குற நேரம்லாம் கட்சி பிரச்சனைகளை நம்ம கிட்டேயே பேசுறாங்க. அப்போ அவங்ககிட்ட மேற்கொண்டு மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நம்மளா போய் எப்படி சொல்றது? அது அவங்களுக்கா தெரியணும் அப்படிங்கிறது அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு வெளிப்படையாகவே அவர்களுடைய ஆதங்கம்ங்கிறது தெரியுது. அதோட மட்டும் இல்லாம இவர்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு தெளிவற்ற பாதை அப்படிங்கிறது இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இல்லைன்னா நாங்க அதிமுக தொடர்வோம் அப்படிங்கிறத இவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எதிர்காலம் தான் நிர்ணயிக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க எந்த கூட்டணியில சேர போறாங்க, எந்த தொகுதியில போட்டி போட போறாங்க, யார் யாரோட இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, யார வேட்பாளரா நிறுத்த போறாங்க இவங்க சார்பா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் இவங்க தொண்டர்கள் மத்தியிலையும் இவங்களை நம்பி முற்காலத்துல வாக்களிச்ச வாக்காளர்கள் மத்தியிலையும் இருக்குது. இதனால மக்களாலேயோ இவர்கள் இருவரின் தொண்டர்களாலேயோ ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தான். சொல்ல போனா இவங்களை பேட்டி எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய மனநிலையே எப்படி இருக்குன்னா, மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி இவங்க கிட்ட கேள்வி கேட்காம
அதிமுகல என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமியை நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில சேருவீங்களா? பிஜேபியோட எந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு இவங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க போனா இவங்களை டெய்லி கண்டென்ட்டா தான் பத்திரிகையாளர்கள் யூஸ் பண்றாங்களே தவிர மற்றபடி மக்களுக்காக இவங்க போராடுவாங்க இல்ல மக்கள் பிரச்சனைகளை பேசுவாங்கன்னு பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே இவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத நம்ம நேரடியா கண்கூடா சமீபத்திய இவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் மூலமா பார்க்க முடியுது. இவர்கள்கிட்டையும் அதாவது டிடிவி தினகரன் எப்போதுமே பத்திரிகையாளர்களை லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணக்கூடியவர். ஆனா கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை விமான நிலையத்துக்கு சூட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தப்போ அவர் ஒரு பதட்டமான மனநிலையில இருந்தாருன்னு நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு முந்தைய கேள்விகள்னால அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகியிருந்திருக்கலாம். அதனாலதான் அவருடைய வார்த்தைகள் அவர் முழுசா சொல்ல வந்ததை சொல்லாம குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகளோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அது எந்த மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு, அவங்களுக்கு எதிரான கலக குரல்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தாரு, நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாரு. இருந்தாலும் எப்போதும் பத்திரிகையாளர்களை துணிச்சலா தெளிவா சந்திக்கக்கூடிய டிடிவி தினகரன் கிட்டேயே ஒரு தயக்கம் இருக்கிறதா பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க கிட்டேயே அவங்கள பத்தின ஒரு நம்பிக்கை குறைவா இருக்குமோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்களால பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் மக்கள் சப்போர்ட் நமக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளேயும் எழுந்திருக்கலாம். அதை நீக்கணும் அப்படின்னா மக்களுடைய சந்திப்பை அவர்கள் அதிகரிக்கணும், தொடர் பிரச்சாரங்களை பண்ணணும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு லெவல்ல பண்ணலை அப்படின்னாலும் அவர்களை நம்பி வாக்களிக்கக்கூடிய தென் மாவட்ட மக்கள், குறிப்பா முக்குளத்தோர் சமூக மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயாவது அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான காய்களை நகர்த்தணும். இல்லை அப்படின்னா அவர்களுக்கு தான் எதிர்காலத்துல நிறைய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒரு கட்சியோட நிர்வாகிகளுக்கும் சரி அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் சரி நீண்ட கால கோரிக்கைகள், குறுகிய கால கோரிக்கைகள், அத்தியாவசிய பிரச்சனைகள்னு 3 விதமான கோரிக்கைகள் இருக்கும். இதுல அவங்க தென் மாவட்டத்துல போக்கஸ் பண்ணக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்துக்குன்னு நீண்ட கால கோரிக்கைகள் நிறைய இருக்குது. அதை பத்தி இவங்க எதையுமே பேசுறது கிடையாது, அதுக்கான முன்னெடுப்புகளையும் எடுக்கிறது கிடையாது. சரி, அவங்களுடைய குறைகளையாவது கேட்கிற விதமா இவங்க ஏதாவது முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. இவங்க தொண்டர்களையாவது சந்திச்சு அதுக்கான உத்வேகத்தை அளிக்கிறது இல்ல அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது அப்படிங்கிற எந்த ஒரு செயல்பாடுகளையும் இவங்க செஞ்சதா தெரியல. அதோட ஒட்டுமொத்தமா அதாவது அமமுகவா இருக்கட்டும் இல்ல ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பு குழுவா இருக்கட்டும், இது ரெண்டுலயுமே பேசக்கூடிய 2 தலைவர்கள் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் தான். ஏடிஎம்கேவை எடுத்துக்கிட்டா தென் மாவட்ட அரசியலை பேசுறதுக்கு ஆர்பி உதயகுமாரையும் செல்லூர் ராஜுவையும் பயன்படுத்துறாங்க. மேற்கு மாவட்ட அரசியலை பேசுறதுக்கு எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்களை பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல ஈடுபடுத்துறாங்க. வட மாவட்ட அரசியல் அதாவது சென்னை அதை சுற்றியுள்ள அரசியலை பேசுறதுக்கு ஜெயக்குமார் மற்றும் சிவி சண்முகம், கேபி முனுசாமி போன்றவர்களுடைய பங்களிப்புங்கிறது அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தங்களை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிம்பத்தை தங்களுக்கு தாங்களே கட்டமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது அவர்களுக்கு சிக்கலா மாறிட்டு வருதுங்கிறத அவங்க உணர்றாங்களா உணரலையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இது மாதிரியான செயல்பாடுகள்னால இவர்களை நம்பி இருந்த மக்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்று கட்சிகள் பக்கம் திரும்புறத நம்மளால பார்க்க முடியுது. இவங்க துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. அரசியல்ல துரோகம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. யாரு தந்திரமா செயல்பட்டு தங்களை தக்க வச்சுக்கிறாங்க, யாரு அரசியல்ல ஏமாந்து போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குதே தவிர துரோகம்ங்கிறது அரசியல்ல கிடையாது. ஆனா மக்களுக்கான துரோகத்தை அவங்க பண்ணியிருக்கலாம். அரசியல்ல ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சந்தர்ப்பவாத அரசியலை யாரு பண்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதுல துரோகம் பண்றது, நம்பிக்கைக்குரியதா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பேரை வேணா வாங்கி கொடுக்குமோ ஒழிஞ்சு அரசியல்ல நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அது உபயோகமா இருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனால இவங்க அந்த துரோகம்ங்கிற வார்த்தையை மட்டும் வச்சு இன்னும் பல காலங்களுக்கு கடத்த முடியாது.
ஏன்னா மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் இவர்களுடைய வாக்காளர்களை எப்படி தங்கள் பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிறதுல முழு கவனத்தை செலுத்துறாங்க. குறிப்பா அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த இருவர் இல்லாமலேயே தென் மாவட்டத்தில் நம்முடைய வாக்கு வங்கியை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அதற்காக தேவர் சமூகத்தை சேர்ந்த சின்ன சின்ன அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள தங்க கூட்டணியில ஏற்கனவே இழுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல இயக்கங்களை தங்கள் பக்கம் கொண்டு வரதுக்கான வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தென் மாவட்டத்தில இருந்து யாராவது அதிமுகவை விமர்சிச்சா இந்த மாதிரியான கட்சிகளை வச்சு அவங்கள கவுண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்போ எதிர்ப்பு மனநிலைங்கிறது டிவைட் ஆகும். அது அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும், மக்களை அதிமுக பக்கம் சிந்திக்க வைக்கும். ஏன்னா இவர்களுடைய செயல்பாடுகளும் அந்த மாதிரி தானே இருக்குது. இந்த இருவரையும் தங்கள் பக்கம் மட்டும் கவனத்தை இருக்கிற விதமா வச்சுக்கிட்டு அவர் இங்க மக்கள் பக்கம் தன்னுடைய கவனத்தை இன்னொரு வழியில செலுத்திக்கிட்டு இருக்காது. அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா புரியலையா அப்படிங்கிறத அவர்கள் தான் பதில் சொல்லணும். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதனால தொண்டர்கள் மத்தியில சோர்வும் ஆர்வமின்மையும் ஏற்படலாம். அதோட விளைவா இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மாற்று கட்சியில போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுதான் கடந்த 5 வருடங்களா நடந்துகிட்டு இருக்குது. இவங்க பின்னாடி இருந்த எத்தனையோ தொழிலதிபர்கள், சமூக பற்றாளர்கள், அரசியல் ஆளுமைகள் இங்க இருந்து விலகி பெரும்பாலானவர்கள் அதிமுக போய் இணைஞ்சிட்டாங்க. சிலர் திமுக போய் இணைஞ்சிட்டாங்க. எதனால எல்லாரும் மீண்டும் அதிமுகவுக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு அதிமுக அடிப்படை தொண்டன் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது பெரும்பாலானவர்கள் திமுக போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கான மாற்று வழி என்னன்னு யோசிச்சு அதிமுகலேயே போய் திரும்ப சேர்றது தான் இவர்களுக்கு இருக்கிற ஒரு சான்ஸா இருக்குது. அதனால இவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ அதிமுகவினுடைய பலத்தை அதிகரிச்சுக்கிட்டு தான் வராங்களோ ஒழிஞ்சு மக்கள் கிட்ட கவனம் செலுத்தாததுனால இவர்களுடைய பலம் குறைஞ்சிட்டு தான் வருது. ஒரு காலத்துல பலமான ஆதரவு தளமாக இருந்த சமூக வாக்கு வங்கிகளை எல்லா கட்சிகளும் எப்படி அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்திட்டு வராங்க. அதோட ஒரு பகுதி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமீபத்திய அறிக்கையான பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்டணும், அதோட அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படிங்கிற 2 கோரிக்கைகள். இதன் மூலமா நான் தென் மாவட்ட மக்களுடைய வாக்குகளை நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதை இவங்க எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே அவர் சொல்ற மாதிரி நடந்துருச்சு, அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பான முறையில மக்களுடைய ஆதரவுங்கிறது ஏடிஎம்கே பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்னு, அவர்களை ஆதரிக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சில அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் கவுண்டர் பண்றதுக்கும் அவர்கள் ஆதரவாளர்களை நம்ம பேச விடாம வாயடைக்கிறதுக்கும். நீங்க வாக்கு வங்கி அரசியல் மேல கவனம் செலுத்தல, வெறுமன அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி மேல மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய செல்வாக்குங்கிறது இப்ப இல்லைனாலும் இன்னும் 4-5 ஆண்டுகள்ல அடுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களுக்குள்ள முழுமையா காலியாகிரும். அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வரணும்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும். இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குது, மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நீங்க கூட்டணியை பிறகு பார்த்துக்கலாம், பாஜக சரி செய்யும், எல்லாத்தையும் மேல இருக்கவங்க பார்த்துக்கலாம்னு நீங்க பொறுமையாவே இருந்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல மட்டும் போய் மக்களை சந்திக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, உங்களால கணிசமான வாக்குகளையும் பெற முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம், உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்களை, எம்எல்ஏக்களை உங்களால தோற்கடிக்க முடியும். அதுவும் உங்களுக்கு எதிர்காலத்துல சிக்கலா தான் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேல இன்னைக்கும் உங்களை ஆதரிக்கக்கூடிய உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நீங்க தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால உங்களுக்கு தான் பின்னடைவு. ஆனா இப்பவே மக்களை சந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவர்களும் எடப்பாடிட்ட போய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபியும் இந்த பிரச்சனையை, அதாவது நீங்க பிரச்சாரத்தை துவங்கிட்டீங்க, மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல இது பத்தி அவர்களே பரிசீலிப்பாங்க. நீங்க அவங்கள ஒண்ணு சேருங்கன்னு சொல்ல வேண்டாம், அவங்களே உங்களை தேடி எங்க கூட கண்டிப்பான முறையில நீங்க கூட்டணி சேரணும் அப்படிங்கிற விதமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் 100% உள்ளது. அதுக்கு நீங்க மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.
உங்களுடைய தொண்டர்கள் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. உங்களுக்கு அரசியல் ஆலோசனை சொல்ற அளவுக்கோ அல்லது உங்களுக்கு உபதேசம் சொல்ற அளவுக்கோ எனக்கு அறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு திறமை என்கிட்ட இருக்குது. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய கருத்துக்கள் வந்ததின் அடிப்படையில் சமீபத்திய காலங்களில் கடந்த வாரங்களில் வந்த கருத்துக்களை தொகுத்து தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஒழிஞ்சு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்கிட்டு நீங்க வருத்தப்பட்டாலோ அல்லது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாலோ அது உங்களுக்கு தான் நல்லது இல்லை. ஏன்னா இது மக்கள் கருத்து, மக்கள் உங்களை எதிர்பார்க்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கையை நீங்க வீணடிச்சிடாதீங்க. ஏற்கனவே விஜய் தங்களுடைய புதிய கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. பெரும்பாலும் தென் மாவட்டத்துல உங்களுக்கு செல்வாக்கா இருந்தது இளைஞர்களுடைய வாக்குகள் தான். கண்டிப்பான முறையில பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு சில அரசியல் ஆளுமைகளும் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்துல இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நடக்கலாம். அது விஜய் பிரச்சாரம் தொடங்கும் போது இருக்கலாம். மற்றபடி திமுக இருக்கிறவங்களோ அதிமுக ஏற்கனவே இருக்கிறவங்களோ உங்களோட வந்து சேர போறது இல்லை. உங்களை தூக்கிவிட போறது, எதிர்கால அரசியல்ல நிர்ணயிக்க போறது மக்கள் தான். அதனால மக்கள் சந்திப்பை நீங்க கண்டிப்பான முறையில ஏற்படுத்தணும். அந்த மக்கள் சந்திப்பின் மூலம் தான் உங்களுடைய பலத்தை நிரூபிக்க முடியும். தேர்தலுக்கு முன்னால உங்கள் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு அப்படிங்கிற நிர்பந்தத்துல நீங்க இருக்கிறீங்க. அதை நீங்க இன்னும் உணராமல் இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் ஒரு இருண்ட காலமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த காணொளி பத்தி உங்கள் யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியை பலருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திப்போம்.